நலத்திட்டங்களை வழங்கிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மக்கள் ஏமாற்றி விட்டார் என்று சபாநாயகர் செல்வம் வேதனையுடன் கூறியுள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார். ஆளுங்கட்சி தோல்வியடைந்ததால் அம்மாநில முதலமைச்சர் கடும் அதிருப்தியடைந்துள்ளார். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள், 3 நியமன உறுப்பினர்கள், 1 மாநிலங்களவை உறுப்பினர் இருந்தும் ஆளுங்கட்சி தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் நலத்திட்டங்களை வழங்கிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மக்கள் ஏமாற்றிவிட்டார்கள் என்று சபாநாயகர் செல்வம் வேதனையுடன் கூறியுள்ளார். எனக்கு முன்பாக பேசுகிற தம்பி லட்சுமிகாந்தன் கூறியது போல நீங்கள் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை உங்க பிள்ளைகள் கைவிட்டாலும் கூட அரசு விடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக நம்முடைய மக்கள் முதல்வர் இந்த திட்டத்தை உங்களுக்காக முதல் கையெழுத்தாக அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்தாக இந்த வயது முதிர்ந்த தாய்மார்கள் மேலும் வயது முதிர்ந்த பெரியவர்களும் அளவில்லாத பட்டு இருக்கும். ஆனால் நாமெல்லாம் சேர்ந்து அவர் ஏமாற்றிட்டு வந்ததாரு.